வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கோவா கேங் சுக்குநூறா உடையுது. எஸ், இந்த வாரம் எவிக்ஷனால அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். என்ன நடந்தது இந்த வாரம் எவிக்ஷன்ல அப்டின்றத டீடைலா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் சேதுபதி சார் வந்து சாட்டர்டே எபிசோட்லயே சண்டேக்கான எவிக்ஷன் தான் யூசுவலா இருக்கும். பட் இந்த வாரம் சாட்டர்டேவே ஒரு எவிக்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில நாங்க இருக்கோம் அப்டின்ற மாரி எவிக்ஷன வந்து அனௌன்ஸ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற செல்லங்கள்லயே வந்து இந்த செல்லம் முக்கியமான செல்லம் அவங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றாரு. ஸோ ஜெஃப்ரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் பண்றோம் அப்படின்ற மாரி எந்தவித ஃபர்தர் கொஸ்டின்ஸும் இல்லாம கார்ட காமிச்சு ஜெஃப்ரியை வந்து எவிக்ட் பண்றாங்க. ஸோ எவிக்ட் ஆகுறப்ப எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா கோவா கேங்க்கு. ஸோ லாஸ்ட் வீக்கே ஒரு பெரிய அடி அவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கோவா கேங்ல ரஞ்சித் சாரும் வந்து உள்ள இருந்தாரு. ஸோ அவர் வந்து எலிமினேட் ஆனதுக்கு அந்த அளவுக்கு இவங்க ஃபீல் பண்ணல அப்படின்னாலும், இப்ப ஜெஃப்ரி எலிமினேட் ஆகுறப்ப கோவா கேங்ல இருக்கிற ஜாக்லின், ரயான் அண்ட் தென் சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்ணத நம்மளால பார்க்க முடியுது. அவங்களால அந்த ஷாக்லேருந்து வெளிய வர வர முடியாத அளவுக்கு அவங்க வந்து ரியாக்ஷன்லாம் வந்து தெரியுது நம்மளுக்கு. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு தெரியுது. ஈவன் ஆடியன்ஸான நம்மளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெஃப்ரி எலிமினேட் ஆவாரு அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாம தான் இருந்தோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் எவிக்ஷன் கோவா கேங் அல்லாத மத்தவங்களுக்கு இன்கேஸ் கோவா கேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிக்ஷனா தான் இருக்கும். ஏன்னா, அவரு எலிமினேட் ஆனாரு அப்படின்னா, டிக்கெட் டூ ஃபினாலேல அந்த அளவுக்கு வந்து காம்படிட் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்து கம்மியாகுறாங்க அப்படின்றப்ப, கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் எவிக்ஷன் வந்து அன்ஷிதா. ஸோ அன்ஷிதா எலிமினேட் ஆனது கூட இந்த அளவுக்கு இவங்க ஃபீல் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பட் ஜெஃப்ரி எலிமினேட் ஆனதுக்கு நாட் ஒன்லி கோவா கேங், அருணா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷாக்கிங்ல இருக்காங்க. என்னடா இது ஜெஃப்ரி போய் எலிமினேட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல எல்லாருமே இருக்காங்க. முக்கியமா கோவா கேங் வந்து சுக்குநூறா உடையுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேக் டு பேக் எவிக்ஷன் ஃப்ரம் கோவா கேங் அப்படின்றப்ப, அடுத்த வாரம் கோவா கேங்ல தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் எழுது. பட் அவங்க ஒழுங்கா அந்த கேம லைக் நெக்ஸ்ட் வீக்ல வர்ற கேம, டாஸ்க்க சூப்பரா விளையாடிட்டாங்க அப்படின்னா, கோவா கேங் வந்து சுக்குநூறா உடையாம தவிர்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த வாரம் எலிமினேஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். நீங்க கோவா கேங்கோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த எவிக்ஷன் எக்ஸ்பெக்டட் எவிக்ஷனா இருக்கா? அன்ஃபேர் எவிக்ஷனா இருக்கா? இல்ல ஃபேர் எவிக்ஷனா இருக்கா? இல்லன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ விஜய் சேதுபதி சாரோட செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணனால, ஜெஃப்ரி அப்படின்றத அவர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன கான்வர்சேஷன் பிட்வீன் ஜெஃப்ரி அண்ட் விஜய் சேதுபதி போகுது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.